வர்த்தக பெருமக்களே, அத்திப்புலியூர் நீலப்பாடி வாழ் நண்பர்களே, வியாபாரிகளே, வர்த்தக பெருமக்களே, உங்களுடைய மேலான ஆதரவினை அவர்களுக்கு தந்து தாமரை சின்னத்தில் உத்தரையிட்டு பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் இருகரம் கூப்பி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். மணி மணி நீலாப்பாடி தாமரை சின்னத்திற்கு வாக்குதாரங்கள் வேட்பாளரை அரங்கிலிருந்து பொன்னாடை போர்த்தி தன்னுடைய ஆதரவுகளை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். வாக்குதாரர்கள் தாமரை சின்னத்திற்கு மேலான வாக்குகளை தாமரை சின்னத்திற்கு தாருங்கள். தாமரை சின்னத்திற்கு உங்களுடைய முத்தாய்ப்பான வாக்குகளை எஜி முருகனுடைய தவ புதல்வன் தன்னுடைய பிரச்சார வாகனத்தை விட்டு இறங்கி கீழே வந்து வாக்கு கேட்டு வந்து கொண்டிருக்கிறார். தாமரை சின்னத்துக்கு ஒரே ஒரு முறை மட்டும் கொடுங்க. நாகை நாடாளுமன்றம் சொந்த பூமியாக மாறிவிடும் வாய்ப்புதாரர்கள் நடக்கின்ற கேட்டு வாக்கு கேட்டு வந்து கொண்டிருக்கிறார். இந்த பக்கம் போகணும். பாயிண்ட் இந்த பக்கம் லெப்டா ரைட்டா இப்படி போய் அப்படியா சின்னவளுக்கு போகணுமா? இதுக்குள்ள கட்டி இந்த குறுக்கத்துக்குள்ள இப்படி உள்ள போடுறா ரைட். அப்படி முன்னே யாராவது காட்டுங்க. உள்ளம் கொண்ட அத்திப்புலியூர் நீலப்பாடி வாழ் பெரியவர்களே, வர்த்தக பெருமக்களே, அன்பர்களே, நண்பர்களே, ஆண்டோர்களே, சான்றோர்களே, உங்களுடைய மேலான வாக்குகளை, மகத்தான வாக்குகளை எஜி முருகனுடைய தவ புதல்வன் 1972 ஆண்டு எஜி முருகன் நமக்கு இந்த நாடாளுமன்றத்தில் நமக்கு எம்பியாக இருந்து பணியாற்றினார்கள். அப்படிப்பட்ட அவர் ஏற்றெடுத்த பிள்ளைதான் இன்றைக்கு எஜிஎம் ரமேஷ் அவர்கள். அந்த ரமேஷ் தான் இன்றைக்கு நம்ம இடையிலே நீலப்பாடியில் அத்திப்புலியூர் வாக்கு கேட்டு வந்து கொண்டிருக்கிறார். கிடையாது. இதற்கு முன்பு அவருடைய தந்தையார் அவர்கள் மிகப்பெரிய அளவிலே புயலால் புரட்டி போட்ட பொழுது தன்னுடைய இரு சைக்கிளை சென்று பணியாற்றி இருக்கக்கூடிய பகுதி மக்களை அத்துறையிலையும் சந்தித்து களப்பணியாற்றிய ஒரு மிகப்பெரிய மகத்தான தலைவன் தான் எஜி முருகன் அவர்கள். அவருடைய மகன் தான் இந்த எம் ரமேஷ் அவர்கள். தாமரை சின்னத்திற்கு வாக்கு தந்து வெற்றி பெற செய்து என்ன நீங்கள் ஒரு விஜயநகர நாடாளுமன்றத்திற்கு அனுப்பீர்கள் என்று சொன்னால், நான் ஆரம்பிச்சாக இருக்கக்கூடிய மோடி அரசின் ஆரம்பிக்கு வரிசையை அமர்ந்து இந்த பகுதிக்கு தேவையான நிதிகளை பெற்றுத் தந்து இந்த பகுதியை மிகப்பெரிய அளவில் பின்தங்கியிருக்கக்கூடிய இந்த பகுதியை ஒரு மேம்படுத்தி ஒரு நல்ல நாடாளுமன்றமாக தமிழகத்தில் முதன்மை நாடாளுமன்றமாக உருவாக்கி காட்ட வேண்டும் உத்தரவாதம் கொடுத்து ஒரு மத்தியிலே வாக்கு கேட்டு வந்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய மேலான வாக்குகளை ஒரு முறை, இந்த ஒரே ஒரு முறை மோடியுடைய ஆசை பெற்ற ஆதரவு பெற்ற, அண்ணாமலையின் ஆதரவு பெற்ற, அன்புமணி ராமதாசுடைய ஆதரவு பெற்ற, ஜான்பாண்டியன் ஆதரவு பெற்ற, KKSR செல்வகமணி ஆதரவு பெற்ற வேட்பாளர் எஜிஎம் ரமேஷ் அவர்களுக்கு தாமரை சின்னத்தில் வாக்கு தந்து பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டுமா? இருகரம் கூப்பி கரம் தாழ்த்தி சிரம் தாழ்த்தி உங்களுடைய பொற்பாதங்களை தொட்டு வணங்கி பாதங்களை வணங்கி வாக்கு கேட்டு வந்து கொண்டிருக்கிறார். நாடாளுமன்றத்தினுடைய வெற்றி வேட்பாளர் எஜிஎம் ரமேஷ் கோவிந்த் பி MP அவர்களுக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் தாமரை சின்னம் என்று கேட்டுக்கொண்டு உங்களிடத்திலிருந்து இன்றைக்கு எப்படி வாக்கு கேட்டுக்கொள்கிறாரோ அதே போன்று வெற்றியின் பிறகு இந்த தொகுதிக்கு பதவிக்கு தொடர்ந்து வந்து மக்களுடைய பிரச்சனையை கையெழுத்துக் கொண்டு மக்களுக்கு தேவையான நிதிகளை பெற்றுத் தந்து ஒரு மிகப்பெரிய சிறப்பான நாடாளுமன்றத்தினுடைய உறுப்பினராக வாதம் செய்யக்கூடிய 4 மொழியிலே பேசக்கூடிய சிறப்பு மிக்க வேட்பாளர் எஜிஎம் ரமேஷ் அவர்கள் எஜி முருகனுடைய தவ புதல்வர்களுக்கு தாமரை சின்னத்திற்கு வாக்குதாரர்கள் என்று கேட்டு வந்து கொண்டிருக்கிறார். நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சொன்னும் தாமரை 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 தாமரை. அண்ணன் ரமேஷ் அவர்களுக்கு தாமரை சின்னம், அண்ணன் ரமேஷ் அவர்களுக்கு தாமரை சின்னம், அண்ணன் ரமேஷ் அவர்களுக்கு தாமரை சின்னம், தாமரை சின்னம், தாமரை சின்னம், மோடியின் சின்னம், அண்ணாமலையின் சின்னம். 75 ஆண்டு கால திராவிடத்தை புரட்டி போட்டு அண்ணாமலையுடைய ஆதரவற்ற சின்னம் 3வது முறையாக நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சி வைக்கப் போகிறார்கள். அதற்கு நீங்கள் 3வது பட்டனை எழுத்துங்கள். நம்முடைய தாமரை சின்னத்தை வாக்குதாரங்கள் தாமரை சின்னத்திற்கு என்று கேட்டு வருகிறார். உண்மை சீரனாக எஜி முருகனுடைய தவ புதல்வன் உழைப்பாளி பெற்றெடுத்த மகன் எஜி ரமேஷ் அவர்கள் இதோ வாக்கு கேட்டு வந்து கொண்டிருக்கிறார். நாடாளுமன்றத்துடைய சிறப்பு மிக்க வேட்பாளர் வருகிறார்.